வெறும் செருப்பு அப்படின்னு ஒரு கதை. அதுவும் யாருன்னா இந்த நான் பிச்சைமூர்த்தி தான். ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கிறான். அவன் காலை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமா ஒரே செருப்பு போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். செருப்பு அருந்துருது. இப்போ அருந்த உடனே இந்த செருப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தத்தி தத்தி காலில் அந்த வாறு இழுத்து முடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் செருப்பு அருந்து போச்சுமா அப்படின்னு சொல்கிறேன். நானே உங்களுக்கு எப்போலேருந்து சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த செருப்பு தான் போட்டிருக்கீங்க, வேற ஒரு செருப்பு வாங்குங்க அப்படின்னு சொன்னா, செருப்பு வாங்க காசு இல்லை, நம்மள அதான் சொல்லுவோம். அந்த அம்மா உடனே செருவாட்டு காசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்போம். உடனே போய் அவர் ஒரு புது செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு திருப்பி வருவார். அந்த செருப்பு போட்டு வரும்பொழுதே பிரமாதமாக சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. நிழலில் கூட சோகம் உண்டுன்னு சொல்லல, அது மாதிரி நிழலில் கூட இன்பம் உண்டுங்கிற மாதிரி சந்தோஷம் உண்டுங்கிற மாதிரி நடந்து வந்துடுறான். வீட்டுக்கு வரான். ஏங்க செய்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் மனைவி. ஆஃபீஸில் இருந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாரா அப்படின்னோடனே இவனுக்கு நம்பவே முடியல. 2-3 நாளைக்கு முன்னாடி தானே வேற ஒரு கல்யாணத்தில் 2 பேர் சந்திச்சு பேசிகிட்டு இருந்தோம். இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவருக்கு நோய் நொடி எதுவுமே கிடையாது. அப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் ஒருத்தனுக்கு திருப்பி போய் கேட்குறான். நண்பன், ஆமாப்பா உண்மைதான், உன் மனைவி சொன்னது உண்மைதான், நாங்கள் தான் செய்தி சொல்லி அமிச்சோம், நீ வந்துடு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு என்னன்னா, நம்ம புது செருப்பு வாங்கி போட்ட அன்னைக்கு நண்பன் செத்து போயிட்டானே, அப்போனா அந்த செருப்பு ராசி இல்லாத செருப்பு அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ பிரச்சனை, துக்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கணும். இப்போ புது செருப்பு போட்டு போகிறதா பழைய செருப்பு போட்டு போகிறதா? நண்பன் செத்து போன வீட்டுக்கு புது செருப்பு போட்டு போனால் பார்க்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் வர கட்டினர் செருப்பையே திருப்பி போட்டுக்கிட்டு நண்பனோட போகிறான். ட்ரெயினில் போகிறான். 2 பேரும் போயிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப சோகமாகவே இருக்கான். 2 பேரும் ரொம்ப பரஸ்பரமாக அந்த நண்பனை பற்றி நினைவுகள்லாம் பேசிட்டே வரும்பொழுது இந்த காலை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிட்டே ட்ரெயினில் எல்லாம் அப்படி ஆட்டிகிட்டே போகும்பொழுது செருப்பு ஏற்கனவே கட்டு போட்டிருக்காங்க, அது திருப்பி பிஞ்சிருச்சு. என்ன நண்பான்னு கேட்குறான். இல்லை, உன்ட்ட ஏதாவது ஊக்கு இருந்தால் கூட அந்த செருப்பை நான் போட்டுக்கிறேன். அந்த ஊக்கை வாங்கி மாட்டிக்கிட்டு திருப்பி அந்த துக்க வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வரும்பொழுது பார்த்துக்கிட்டு திரும்பி வருவான். திருப்பி ட்ரெயினில் ஏறி திருப்பி ஊருக்கு வருவாங்க. அப்போ இறங்கும் பொழுது அந்த நண்பன் பார்க்குறான், அவன் போட்டிருந்த பழைய செருப்பு இல்லை. என்ன நண்பா, அந்த செருப்பை வந்து நானே சொன்னேன், நீ தூக்கி போட்டுருன்னு சொன்னேன், போடாமல் போட்டுக்கிட்டே வந்தேன், வீட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த பிறகு இப்போ இறங்கி பார்த்தா அவன் செருப்பை காணாமே, தொலைச்சிட்டியான்னு கேட்டான். அவன் சொல்கிறான், இல்லை நான் ட்ரெயின்லேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். மனைவி சொல்லி கேட்காதவன், மற்றவர்கள் சொல்லி கேட்காதவன், நண்பன் சொல்லி கேட்காதவன், யார் சொல்லியும் கேட்காதவன் திடீரென்று எப்படி செருப்பை விட்டான் அப்படின்னா, அவன் சொல்கிறான், எல்லாம் இருந்தும் ஒரு நல்ல செருப்பை போடக்கூட முடியாமல் அவன் போயிட்டான். இந்த பிஞ்ச செருப்பை போடலாமா வேணாமல் நான் என்ன எவ்வளோ நாளைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதோட அந்த கதை முடியாது. கடைசியில் 2 வரி எழுதுவார். ஆம், இந்த உடல் என்பதும் வெறும் செருப்பு தான். உயிர் என்கிற வழிப்போக்கன் எப்போது வேண்டுமானாலும் கலட்டி விட்டு போகலாம், யாரால் தடுக்க முடியும் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பார்.